சரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய துவிதநாக பந்தங்க. பாம்பன் சுவாமிகள் இயற்றிய துவிதநாக பந்தம் துதியை தினமும் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து விதமான நாகதோஷங்களும் நீங்கும். நாகதோஷம் காலசர்ப்பதோஷம் நீங்க வழி இருக்கிறது. 2 பாம்புகள் பிணைந்திருக்கும் சிலையை நாகர் பஞ்சமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதற்கு பொருள் செலவு அதிகமாகும். ஏழை எளியவர்களால் அந்த பரிகாரத்தை செய்ய இயலாது. அத்தகையவர்கள் செலவில்லாமல் நாகதோஷம் காலசர்ப்பதோஷம் நீங்க வழி இருக்கிறது. முதலில் அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திவிட்டு பாம்பன் சுவாமிகள் இயற்றிய துவிதநாக பந்த துதியை தினமும் பாராயணம் செய்து வரவும். துவிதநாக பந்த படத்தினை பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வைத்து கொள்ளவும். பூஜை செய்ய முதலில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் வரும் நாளிலோ அல்லது திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாளிலோ ஆரம்பிக்கவும். அவ்வாறு இயலவில்லையெனில் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விஷாக நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதி அன்று வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் தலத்தில் சென்று 27 முறை பாராயணம் செய்யவும். முருகன் தலம் இல்லாவிடில் சிவன் ஆலயத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் 27 முறை பாராயணம் செய்யவும். திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளும் மக நட்சத்திரம் வரும் நாளும் மிக சிறப்பானவை. பின்பு நீங்கள் ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு வந்து முருகனின் படம் முன்பு அல்லது சிலை முன்போ உட்கார்ந்து 27 முறை பாராயணம் செய்யவும். துவித நாகபந்தம் படம் உடன் இருப்பதால் மிக நன்று. அதன் பின்பு தினமும் 27 முறை பாராயணம் செய்து வரவும். முருகனின் படம் அல்லது சிலை இல்லாத நிலையில் பித்தளையில் ஒரு வேல் வாங்கி கொள்ளவும். அதனை முருகனாக பாவித்து மேற்கண்ட துதிகளை பாராயணம் செய்யவும். நீங்கள் வாங்கும் வேல் உங்களின் கட்டை விரலின் உயரத்தை விட 21 மடங்கில் மேல் இருக்கக்கூடாது. ஒரு ஜான் அல்லது அதைவிட குறைவாக இருப்பது நலம். அந்த வேலை தினமும் கழுவி விபூதி, சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வணங்கி வருவதால் நன்று. அவ்வாறு தினமும் அபிஷேகம் செய்ய இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை. 5 எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு திரியும் பருத்தி பஞ்சு திரியையும் ஒன்றாக முறுக்கி திரியாக கொண்டு 2 தீபங்கள் ஏற்றி தினமும் பாராயணம் செய்யவும். முருகரின் படம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். மந்திர சக்தி உண்டாகும். பாராயணம் வெகு விரைவில் பலனளிக்கும். முதலில் ஆரம்பிக்கும் நாளன்று விரதம் இருப்பது நல்லது. தினமும் 27 முறை பாராயணம் செய்யவும். சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், பாம்புகளின் தொல்லை, பாம்புகளை அடிப்பதால் வந்த தோஷம், குழந்தைகள் மாலை சுற்றி பிறந்த தோஷம், பிரசவ கால துன்பம் மற்றும் ராகு கேது கிரகங்களில் தோஷங்களை நீக்கி என்றும் நிம்மதியாக வாழ முருகன் அருள் என்றும் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த மந்திரத்தை முருகனை நினைத்து உச்சரிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். இதுவரை விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் போராடுவதன் மூலம் எந்த தடையையும் தகர்த்து விடலாம் என்பதை மட்டும் நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். வாங்க துரிதநாக பந்தத்தை பார்ப்போம். சேயா சேயாதே தேயா சேயாசே மாயா மாயாவா வாயா மாயாமா வாயா மாவாயா மாயா சேமாசே யோயா நேயாவோ யாயே தேயாளே. தோஷம் உள்ளவர்கள் தினமும் துவிதநாக பந்தத்தை படித்து முருகன் அருள் பரிபூர்ணமாக பெற்று தோஷம் நீங்கி நலமாகவும் வாழுங்கள். இத்துடன் இந்த பதிவை முடித்து கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.